அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து சப்த தாதுக்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த சப்த தாதுக்கள் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது? அது வந்து அதுக்கு நம்ம வந்து மாணவ, மாணவிகள் பருவத்தில வந்து நம்ம எப்படி உணவு முறை உட்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து சப்த தாதுக்கள் பத்தி என்னன்னு பார்க்கலாம். சப்த தாதுக்கள்னா ரசம், ரத்தம், தசைகள், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம். இப்ப நம்மளுக்கு ரசம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ரசம் அப்டின்னா பிளாஸ்மான்னு அர்த்தம். பிளாஸ்மானா எதுல இருக்கு அப்டின்னா, பிளட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லிக்விட் தான். இப்ப நம்ம வந்து இந்த பிளாஸ்மா ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடு இந்த பிளாஸ்மாவா மாறுது. அதுக்கப்புறம் ரத்தமா மாறுது. ரத்த உற்பத்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய தசைகளா மாறுது. நம்மளுடைய அம் மசில்ஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த நம்மளுடைய மசில்ஸா மாறுது. அதுக்கப்புறம் கொழுப்பு. நம்ம உடம்புல இருக்க கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்பு இறுகி, இறுகி கொழுப்பு நல்லா இதாகி அதிகப்படியான கொழுப்பு உற்பத்தியாகும் பொழுது, இந்த கொழுப்பு இறுகி வந்து நம்மளுக்கு எலும்பா மாறுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எலும்பு மஜ்ஜையா மாறுது. எலும்பு மஜ்ஜையா மாறுது. அதுக்கப்புறம் அது சுக்கிலமா மாறுது. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து இந்த 7 ஸ்டேஜ கடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ணும் உணவு வந்து இந்த 7 தாதுக்களா இடைவிடாம மாறிக்கிட்டே இருக்கு. அ அதனால நம்ம வந்து இப்ப ரசம் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஆம் இது வந்து எல்லா சத்தும் சேர்ந்தது. தண்ணி மாதிரி. இப்ப எப்படி நம்ம ஒரு தண்ணி எடுத்து வீட்ல ஊத்துனோம்னா, அந்த தண்ணி எல்லா இடத்துலயும் பரவும். அப்படிங்கிற மாதிரி, இதுவே வந்து நம்ம ஒரு அரிசி எடுத்து ஒரு கைப்பிடி வச்சோம்னா என்ன ஆகும்? அது அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். இதுவே நம்ம தண்ணி எடுத்து ஊத்துனோம்னா, எல்லா இடத்துலயும் பரவும். அதே மாதிரி தான் இந்த ரசம்ங்கிறது எல்லா சத்துக்களும் நம்ம அனைத்து பாகத்திலயும் நம்ம உடம்போட அனைத்து பாகத்திலயும் இது சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ரசம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரசமா மாறணும். இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்லா கூழ் மாரி அரைச்சு நல்லா சாப்பிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. இருந்தாலும் இப்ப வந்து தாதுக்கள பத்தி பேசும்பொழுது நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து நம்ம வாயில உள்ள சலைவாலயே டைஜஷன் ஆகுது. நம்மளுடைய எச்சில்லயே அது டைஜஸ்ட் ஆயிடும். அதனால தான் சாப்பிடும்போது வாய மூடி சாப்பிடணும்னு சொல்றாங்க. வாய மூடி சாப்பிடும் பொழுது அந்த எச்சில்ல அந்த சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி இருக்குது. அந்த நொதி என்ன பண்ணும்? நம்ம சாப்பிடுற அரிசி சாப்பாட 3/4 பங்கு வாயிலேயே வந்து ஜீரணம் பண்ணிடும். இது ஜீரணம் பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது அப்படியே எளிமையான உணவா வயித்துக்குள்ள போகுது. அப்ப நம்மளுக்கு இன்னும் ஜீரணம் பண்றதுக்கு வயிறுக்கு ஈஸியா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் அப்படின்னா கடவுள் படைப்புல ஒவ்வொரு பொருளையும் ஜீரணம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆள நிர்ணயிச்சிருக்கிறாரு. அது ஒவ்வொரு இடத்துல நிர்ணயிச்சிருக்கிறாரு. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் அப்படின்னு. நம்மளுக்கு ஜீரணம் வாயில இருந்தே ஆரம்பிச்சுருது. வயித்துல தான் போய் ஜீரணம் பண்ணாது. வாயிலேயே ஜீரணமாகுது. இப்ப நம்ம அரைச்சு சாப்பிடுறதுனால 95% பிரச்சனைகள நம்ம பாடி வந்து தானாவே சரி செஞ்சுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே இப்ப நான் சொல்றேன்னாலும் என் உட்பட நம்ம என்ன பண்றோம், அவசரமா நம்ம ஓடும்போது வேக வேகமா சாப்பிட்டுர்றோம். காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறோம். மத்தியானம் லஞ்சுல ஸ்கூல்ல சாப்பிடுறோம். வேகமா சாப்பிட்டுர்றோம். சாயந்தரம் வந்து அப்படி சீக்கிரம் சாப்பிட்டும் சாப்பிடாம படிக்கணும். அது இதுன்னு நம்ம வந்து இந்த சாப்பாடுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதில்ல. எவ்வளவோ காசு செலவு பண்ணி, நம்ம வந்து அற்புதமான உணவுகள எடுத்து வாங்கி வச்சுக்கிறோம். அத தயார் பண்றோம். ஆனா என்ன பண்ணிடுறோம், அத சாப்பிடுற விஷயத்துல நம்ம கோட்ட விட்டுர்றோம். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பாட்டுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி பொறுமையா நம்ம 2 இட்லி தான் சாப்பிட போறோம். இப்ப நம்ம 3 இட்லி சாப்பிடுறோம். டைம் இல்ல. அவசரமா 3 இட்லி சாப்பிடுறத விட, பொறுமையா 2 இட்லி சாப்பிடலாம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2 இட்லி சாப்பிடும்போது, அத நல்லா அரைச்சு நம்ம வந்து சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சலைவரி அமிலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாய திறந்து பேசும்போது காத்துலயே அது டைல்யூட் ஆயிடும். காத்துலயே அது நீர்த்து போயிடும். நீர்த்து போச்சுன்னா, அது வீரியமா என்ன பண்ணாது, நம்மளுடைய உணவ வந்து ஜீரணம் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், சாப்பிடும்போது நம்ம வாய் மூடி சாப்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, ஒரு சட்னி சாப்பிடுறீங்க, ஒரு சாம்பார் வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு வெண்பொங்கலும், இட்லியும் சாப்பிடுறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாய் இட்லிய எடுத்து புட்டு நாக்குல வச்சு அத மென்னு அந்த அம் சலைவரி அமிலஸோட நீங்க மென்னு சாப்பிடும் பொழுது, மூளைக்கு வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா இந்த மூளைக்கு வந்து இவங்க வந்து இந்த இத சாப்பிடுறாங்க.
என்ன சொல்றது? இந்த இட்லிங்கிறத ஒரு வாய் சாப்பிடுறாங்க. உடனே மூளை என்ன பண்ணும்? அந்த இட்லிய ஜீரணம் பண்றதுக்கான கெமிக்கல உற்பத்தி பண்ணி வைக்க சொல்லி நம்ம வயித்துக்கு ஆர்டர் பண்ணும். அதே நம்ம அடுத்து ஒரு வெண்பொங்கல் சாப்பிடுறோம். அது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்குல்ல. வெண்பொங்கல் சாப்பிடுறோம். அப்ப அந்த வெண்பொங்கலுக்கு என்ன பண்ணும்? மூளை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி, இந்த வெண்பொங்கலுக்கு வந்து அதிகமா அதுக்கு தேவையான என்சைம்ஸ வயிறுல செக்ரீட் பண்ண வைக்க சொல்லி ஆர்டர் பண்ணிடும். இப்ப நம்ம பேசிக்கிட்டோ, விளையாண்டுக்கிட்டோ, சிரிச்சுக்கிட்டோ, ஓடிக்கிட்டு வந்துட்டு, படிச்சுக்கிட்டு, இல்ல அப்படின்னா டிவி பார்த்துக்கிட்டு, இந்த மாரி பல வேலைகள் செய்துகிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது, மூளை என்ன பண்ணாது, மூளை வந்து இப்ப நம்ம படிச்சுக்கிட்டே சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மூளை வந்து நம்ம படிக்கிற விஷயங்கள கிரகிச்சு, அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதே டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த டிவில வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்குறோம், ஒரு நாடகம் பார்க்குறோம், இல்ல ஒரு பாட்டு கேட்குறோம்னா, அந்த சீன எப்படி மூளையில பதிய வைக்கிறது? என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? என்ன கலர் பண்ணியிருக்காங்க? அந்த நம்ம பார்க்கறதையும், கேட்கறதையும் நம்ம மூளை வந்து என்ன பண்ணும்? பதிய வச்சுக்கிறதுக்கான வேலைகள பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம இந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது, அது என்ன பண்ணாது? முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்காது. முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்காது. இந்த பொண்ணு வந்து இந்த இட்லிய சாப்பிடுறான்னு. ஏன்னா, நீங்க 4 வேல பண்றீங்க சாப்பிடும்போது. அந்த 4 வேலையில இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து அது ஒழுங்கா குடுக்காது. அப்ப நம்ம இங்கேயே நம்மளுக்கு வந்து லேக் ஆகுறோம். இங்கேயே நம்ம என்ன பண்ணணும்? நல்லா அரைச்சு கூலா பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது, இன்ஸ்ட்ரக்ஷன் மூளைக்கு போயி வயித்துக்குள்ள ரெடியா ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆயி ரெடியா இருக்குது. ஜீரணம் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம இங்க வாயிலேயே நம்ம ஜீரணம் பண்ணிடுறோம் முக்கால்வாசி. வயித்துக்குள்ள போனவுனே நல்லா இது ஜீரணமாயி, நல்ல ரசமா மாறும். எல்லா சத்தாவும் இது மாறும். எல்லா சத்தா மாறி அனைத்து பாகத்திலயும் இது சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த ரசமா மாறும். இந்த ரசம் தேவையான அளவுக்கு உடம்புல வந்து தேவையான வேலைகள போய் செஞ்சுட்டு, அது என்ன பண்ணும்னா, ரத்தமா மாறும் அடுத்தது. இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் டைம் இருக்கு. நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம ஒரு வீடு கூட்டுற வேலைய முடிச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்த 10 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? அடுத்த வேல பண்ணி வைப்போம். அடுத்த வேலைன்னா என்ன? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு துணி, மணி தேவ அதெல்லாம் துவைச்சு அயர்ன் பண்ணி வைப்போம். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வேலை இருக்கு. புக்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அடுத்த வாரம் படிக்கிற டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு டைம் இருக்கும் பொழுது, அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடுற போது, அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம போறோம்ல, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்? நம்மளுடைய ரசத்த வந்து அ ரசத்த வந்து உடம்பு பூரா எல்லா பாகத்துக்கும் போய் அந்த ரசம் தேவையான இடத்துல எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸா இருக்க ரசம் என்னவா மாறும் அப்டின்னா, நம்மளுக்கு ரத்தமா மாறும். ரத்தமா மாறி நம்மளுடைய சத்து பொருட்களா மாறி, இந்த ரத்தம் வந்து என்ன பண்ணும்னா, கழிவு வெளியேற்றும் கருவியா செயல்படுது நம்ம உடம்புல. கழிவு வெளியேற்ற அம் இது செயல்பாடு. இப்ப உடம்புல இருக்க இப்ப தண்ணி ஊத்தி தானே நம்ம வீட கழுவுறோம். வீட எங்க கழுவுறோம் அப்டின்னா, நம்ம தண்ணி ஊத்தி கழுவுறோம். அப்ப லிக்விட் ஃபார்மட்ல இருக்கிற ஒருத்தனால தான் சுத்தம் பண்ண முடியும். அப்ப இந்த ரத்தம்ங்கிறது என்னன்னா, கழிவுகளை வெளியேற்றும் கருவியா நம்ம உடம்புல செயல்படுது. இப்ப ஆண்களுக்கு வந்து ஹெச்பி லெவல்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த ரத்தத்தினுடைய அளவு வந்து 15லருந்து 16 பாயிண்டா இருக்கணும். பெண்களுக்கு 12லருந்து 14 பாயிண்ட் இருக்கணும். இப்ப என்ன அப்டின்னா, இந்த ரத்தம் இல்லாததுனால தான் பாதி குழந்தைங்களுக்கு பெரும் பிரச்சனை. பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், நம்ம ஒழுங்கான உணவு உண்ணாததுனால ஒழுங்கான உணவுனா எப்படி? நம்மளுடைய உணவு நல்ல உணவா இருக்குது. ஆனா, அத வந்து நம்ம அரைச்சு உள்ள அனுப்புற விதம் தப்பு. அது நம்ம பண்றதில்ல. இன்னொன்னு, நம்ம உணவுலயே வந்து நெறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்துல அவங்க வந்து 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா, நாள் பூரா வேலை செய்வாங்க. ஆனா, நம்ம 2 இட்லி சாப்பிட்டோம்னா, 2 மணி நேரத்துல டயர்ட் ஆயிடுறோம். காரணம் என்னன்னா, நம்ம உணவுல சக்தி பொருட்களுக்கு அதிகமா கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்ப நம்ம உடல் என்ன பண்ணும்னா, அந்த கெமிக்கலையும் ஜீரணம் பண்ணி வெளியில தள்ளும். அதுல உள்ள சத்தையும் பிரிச்சு எடுக்கணும். 2 விதமான வேலைகள் வந்து நம்ம உடல் உடல் வந்து செய்யுது. என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல அதுக்கு தான் ஆர்கானிக் ஃபுட்ன்னு நம்ம இவ்ளோ தூரம் பேசுறோம். இவ்ளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஆர்கானிக் ஃபுட்ல வந்து உடலுக்கு வந்து வேலை பளு கம்மி. அதுல இயற்கையான முறையில இருக்கிறதுனால, நம்ம பாடி என்ன பண்ணும்? இயற்கையாவே இந்த டைஜெஷன் ஒர்க்க சீக்கிரம் பண்ணிடும். இப்ப இதுல ஒரு கெமிக்கல் போட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணுது? இந்த உடலுக்கு இந்த கெமிக்கல் வந்து ஒவ்வாது, சேராது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு, அது என்ன பண்ணுது? அந்த கெமிக்கல இந்த உடம்புக்கு நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு இந்த உடலுக்கு இருக்குது. அந்த உடல் வந்து என்ன பண்ணுது? நம்ம உணவுப் பொருட்கள்ல இருக்கிற கழிவுகள, கெமிக்கல் கழிவுகள வெளியில தள்ளுது. அது போக இந்த கலர்கள், ரசாயனங்கள். இப்ப இந்த உரத்து மூலியமா நம்ம போட்டு ஏத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், கலர் மூலியமா போடுறது. அதனால தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்றது என்னன்னா, நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணவே கூடாது. இந்த ஃபுட் கலர்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நெறைய வந்து இது இருக்கு.
கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் இருக்கு. கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ்னா என்ன அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. கேன்சர்ங்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புல சேர்ற கழிவுகள ஒழுங்கா உடம்பு வெளியேத்திருச்சுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த கழிவுகள் சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து தான் அது ஒரு செல்லா உருவாகுது. அந்த செல்ல தான் நம்ம கேன்சர்ன்னு சொல்றோம். இந்த கேன்சர்ங்கிறது பெரிய ஒரு வியாதி கிடையாது. இது என்னன்னா, அதிகப்படியான கழிவுன்னு அர்த்தம். அதிகப்படியான கழிவு நம்ம எண்ணங்கள்னாலயும் கழிவுகள் சேரும். உணவுப் பொருட்கள்னாலயும் கழிவுகள் சேரும். இப்ப என்னன்னா, நம்ம வீடு கூட்டி டெய்லியும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வீடு நீட்டா இருக்கு, வாசனையா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குப்பைய கொண்டு வந்து வச்சுடுறீங்க. இந்த குப்பைய வச்சுட்டு, நீங்க வந்து வீட கூட்டுறதில்ல. அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன்னா நம்ம தான் உடலுக்கு அதிகமா அடுத்தடுத்த வேலைகள் குடுத்துக்கிட்டே இருக்கோமே. அடுத்தடுத்த வேலைகள் குடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த உடல் என்ன பண்ணுது, சரி இந்த வொர்க்க இப்ப பெண்டிங் போடுவோம். இந்த கிளீனிங்க நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு நம்ம ஒரு வொர்க் குடுத்துடுறோம். உடனே அந்த வொர்க்க பெண்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் போடுது. இப்ப என்ன ஆகுது, ஒரு கழிவு நம்ம உடம்புல தேங்கி போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுல வந்து புழு புழுக்குது பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஒரு பழத்த வச்சுடுறோம். அந்த பழத்த எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா, அதுல புழு வச்சிருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பாக்டீரியா உருவாகி, அந்த வைரஸ் உருவாகி, அது அதிகமா மல்டிபிள் ஆகுது. இந்த கெட்ட பாக்டீரியா, வைரஸ் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையுமே அது வந்து அழிக்கக்கூடிய தன்மைய பண்ணுது. அதனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிடுது. இம்யூன் சிஸ்டம் கம்மியாகறதுனால நம்மளால செயல்பட முடியல. இதுதான் கேன்சர் செல்லினுடைய முக்கியமான விஷயம். அது நம்மளுடைய பாடியில இருக்க லிம்போசைட்ஸ், T4 செல்ஸ் அதெல்லாம் என்னன்னா, நம்ம பாடியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்கள். இந்த மண்டலங்கள உடைச்சு நகுத்துது. இது வந்து பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம உடல் வந்து கழிவுகள வெளியேத்துறதுக்கு அந்த உடல் செய்யுது. ஆனா, நாம என்ன பண்றோம்? அதுக்கான நேரத்த நம்ம குடுக்கறதில்ல. நம்ம உடலுக்கு நம்ம என்ன பண்றதில்ல? அந்த நேரத்த குடுக்கறதில்ல. ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு தமிழ் படிங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் குடுக்குறேன். ஆனா 5 நிமிஷத்திலே திருப்பி ஒரு புக்க கொண்டு வந்து இங்கிலீஷ் படிங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு புக்க கொண்டு வந்து அத முடிக்கிறதுக்கு முன்னாடியே மேத்ஸ் படிங்கன்னு சொல்றேன். இப்படி அடுத்தடுத்து, அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுத்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழும் படிக்க மாட்டீங்க, இங்கிலீஷும் படிக்க மாட்டீங்க, மேத்ஸும் படிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? எல்லா வேலையும் பெண்டிங் ஆயிரும். இதே பெண்டிங் தான் நம்ம பாடியும் பண்ணுது. இந்த பாடி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வேலைய செஞ்சு உணவுகள ஜீரணம் பண்ணி, அத வந்து அடுத்த பொருளா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம திருப்பியும் என்ன பண்ணிடுறோம்? உணவ போட்டுர்றோம். இந்த உணவ போட்டவுனே அது என்ன பண்ண ஆரம்பிச்சுருது? ஜீரணத்துக்கு போயிடுது. இதுக்கு தான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? "பசித்து புசி" அப்படின்னு சொல்றாங்க. பசித்து புசி. பசித்து புசின்னா என்னது? நம்மளுக்கு பசி வரும் பொழுது தான், நம்ம உடல் வந்து தயார் நிலையில இருக்குன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, ஆ அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியா இருக்குது. அந்தந்த வேலைக்கு நம்ம டைம் குடுத்துட்டோம். அது அந்தந்த வேலைய முடிச்சுட்டு ரெடியா உட்கார்ந்திருக்கு. எப்ப சாப்பாடு போடுவாங்க, நம்ம ஜீரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து எப்போதும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே. ஆனா குழந்தைங்களுக்காக நம்ம இது ரொம்ப சொல்றது என்ன அப்டின்னா, எனர்ஜி இருந்தா தானே ஸ்கூல்ல உட்காந்து படிக்க முடியும். சொல்ற விஷயங்கள கிரகிச்சு மூளைக்குள்ள சேர்த்துக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிடணும். சாப்ட்டு அது ஜீரணம் ஆயிடுச்சான்னு வயிற கவனிக்கணும். 1/2 பங்கு சாப்பாடு, 1/4 பங்கு தண்ணீர், 1/4 பங்கு காலி. வயித்துக்கு நம்ம வந்து 1/4 பங்கு காலி விடணும். இப்ப நீங்க ஒரு சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்டின்னா, அம் சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, அம்மா சரளா விக்னேஷ்ங்கிறவங்க கை இது பண்றாங்க பாருங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, 1/2 வயிறு வந்து சாப்ட்டுக்கணும். 1/2 வயிறு வரைக்கும் நம்ம சாப்பிடணும். 1/4 வயிறு அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். 1/4 வயிறு அளவுக்கு நம்ம காலியா விடணும் வயிற்ற. வயிற்ற காலியா விட்டா தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த வயிறு வந்து அந்த ப்ராசஸ் பண்ணும். இப்ப நம்ம ஒரு துணிய துவைக்கிறோம். முழு பக்கெட் தண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம அதுல போட்டு அலசி, கிலசி எடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? முழு பக்கெட் வந்து நம்மளால இது பண்ண முடியாது. அதேதான். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வயித்த முழுசா நெப்பிட்டோம் அப்டின்னா என்ன ஆகும்? எதுக்கழிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து வெளியில அந்த உணவு குழாய் மூலமா வயிற்றுல இருந்து அந்த நொதி வந்து வெளியில வரும். அந்த நொதி வெளியில வரும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த எரிச்சல் மாரியும், நெஞ்சு கரிக்கிற மாரியும் ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து ஒரு அன்ஈசியான உணவு இருக்கும் உணர்வு இருக்கும். இப்ப பிள்ளைகளுக்கு வந்து இத உட்கார்ந்துகிட்டு இந்த உணர்வோட படிக்கிறது
கஷ்டமா இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டின்னா, போட்டுக்கிட்டு 4 இட்லி, 5 இட்லி திணிக்கிறத விட, 2 இட்லிய நிதானமா ரசிச்சு, நல்லா அரைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க அப்டின்னா, அது 100% நீங்க 4 இட்லி சாப்ட்டு, அதுல வந்து அவசர அவசரமா மெல்லாம, பாடி கஷ்டப்பட்டு அது 2 இட்லி அளவுக்கு எனர்ஜிய கிரகிக்கிறதுக்கு, 2 இட்லிய நிதானமா, பொறுமையா சாப்பிட வச்சு அனுப்பிச்சீங்கன்னா, குழந்தை எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பான். குழந்தை எப்பொழுதுமே மந்தமா இருக்கான் அப்டின்னு நம்ம வந்து நல்லா சாப்பிட குடுத்துருவோம். வயிறு மந்தமா இருக்கும் குழந்தைக்கு. படிக்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். நான் அவ்ளோ சாப்பிட குடுக்குறேன், இவ்ளோ சாப்பிட குடுக்குறேன். இப்படி பார்த்துக்கிறேன், அப்படி பண்றேன், படிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்குவோம். ஆனா, அதுல என்ன ஒரு சூட்சமத்த நம்ம கவனிச்சுக்கணும். கம்மியா சாப்பிட குடுக்கணும். நல்லா மென்னு சாப்பிட குடுக்கணும். ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து அடுத்த உணவு நம்ம குடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில டிஃபன் குடுத்துடுறோம், சாப்பிடுறோம். குழந்தைக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்குள்ள நடுவுல பசிக்குதுங்கிறதுனால தான் நம்ம ஸ்நாக்ஸ் குடுக்குறோம். அந்த ஸ்நாக்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஜூஸோ, கஞ்சோ குடுத்து விட்டுறணும். இத குடுத்து விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அதுங்க நல்லா அந்த கஞ்ச குடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுவும் லிக்விட் ஃபார்மேட் தான. அதுவும் லிக்விடுங்கிறதுனால நல்ல ஜீரணமாயிடும். திருப்பி ஒரு 1 1/2 மணி நேரம் லஞ்ச் சாப்பிடுறதுக்குள்ள அது என்ன ஆயிடும்? நல்லா ஜீரணமாயிடும். இந்த ஜீரணமும் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு எளிமையா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு என்ன உணவு சாப்பிடுறோங்கிறதுக்கு முன்னாடி, அந்த உணவு வந்து எப்படியான உணவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த உணவ எந்த அளவுல சாப்பிடணும்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த உணவு ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேளை உணவு எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, "எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு பசிக்கல, பசிக்கலன்னு" சொல்லி ஏமாத்துவாங்க. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப பசிக்கலன்னா நம்ம விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த உணவ வந்து நல்லா எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து அதிகப்படியா நம்மளுடைய சக்தியா மாத்துனா அப்படிதான் மாத்துனா தான் அது என்னவா மாறும்? ரசத்துல இருந்து ரத்தமா மாறும். இப்ப ரத்தமா மாறுனதுக்கு அப்புறம், நம்மளுக்கு என்ன ஆகும்? ரத்தம் தேவையான அளவுக்கு ஆ வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள் எல்லாமே இருக்கும். பிளட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்றோம்ல. பிளட் பிளேட்லெட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் உருவாகும். இது உருவாகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, இது எல்லாமே எக்ஸஸா இருக்க ரத்தங்கள் அதிகப்படியான சக்தியா மாறி, அடுத்தது வந்து நம்மளுடைய தசைகளா மாறும். இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றோம்? அ சர்க்கரை இருக்கு. சர்க்கரைய வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணீல போட்டு கரைச்சா தண்ணி மாரி இருக்கு. அத சூடு பண்ண நல்லா பாகா மாறுது. அத இன்னும் சூடு பண்ண ஜவ்வு மிட்டாய் அளவுக்கு திக்கா மாறுது. இன்னும் நம்ம இது பண்ணா கெட்டியா கல்கோனா மாரி கெட்டியான இதுவா மாறிடுது. அப்போ ஒரு தண்ணி மாதிரி, ரசம் மாதிரி நம்ம சாப்பிடுற கூழா அரைச்சு சாப்பிடுற உணவு ரசமா மாறி, அடுத்து ரத்தமா மாறி, அடுத்து வந்து நம்மளுக்கு சதைகளா மாறுது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைக்கு ரத்தம் இல்ல அப்டின்னாவே, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லயே நம்ம தப்பு பண்றோம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மென்னு சாப்பிடணுங்கிற அறிவுரைய குடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை தசைப்பிடிப்பு இல்லாம இருப்பான். என்னன்னா, ஒரு ஒல்லியா இருப்பான். ரொம்ப நொஞ்சானா இருப்பான். எனி டைம் எனர்ஜி இல்லாம இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா, ரத்தம். எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கோ, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். அதனால தான் ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? தூக்கமா வரும். கம்முனே படுத்துக்கலாமான்னு இருக்கும். எதுவுமே செய்ய வேண்டாம். சும்மாவே இருக்கலான்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா, சில லேடீஸ் வந்து வீட்டு வேலை இருக்கும். செய்ய மாட்டாங்க. உட்காந்துட்டு ஏதாவது நியாயம் பேசுவாங்க. இல்ல டிவி பார்ப்பாங்க. இல்ல கம்முனு படுத்துப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு செய்ய முடியாது. அந்த உடல் வேலைய வந்து செய்ய முடியாது. ஏன்னா, ரத்தம் இல்ல. எந்த அளவுக்கு ரத்தம் வேகமா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம செயல் வேகமா இருக்கும். அப்ப குழந்தைங்க வந்து செயல்பாடு குறைவா இருந்துச்சுன்னா, ரத்தம் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரத்தத்த உற்பத்தி பண்ற மாதிரியான உணவுகள் குடுக்கணும். அதுக்கு விட முக்கியமான விஷயம் மென்னு சாப்பிடுறதுக்கான அறிவுரைகள குடுக்கணும். ஓகே. இப்ப இந்த தசைகள் வந்து நம்மளுக்கு உடல் அமைப்பா மாறுது. பாதுகாப்பு வளையம் நம்மளுக்கு. இந்த தசைகள் தான் என்னது? பாதுகாப்பு வளையம். அடுத்தது வந்து நம்மளுக்கு கொழுப்பு சத்து. இப்ப இந்த தசையெல்லாம் என்னவா மாறுது? தசைக்கு தேவையான விஷயங்கள் அத எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க சக்தி என்னவா மாறுது நம்மளுக்கு? கொழுப்பா மாறி செயல்படுது. இந்த கொழுப்பு சத்து தான் நம்மளுடைய மூளைய அற்புதமா இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த கொழுப்பு சத்து நம்மளுடைய மூளைய வந்து அற்புதமா இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்களேன் நல்ல சதப்பா கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மூளை வந்து நல்லா செயல்படும். இப்ப வந்து நம்ம மூளைய வந்து சுத்தி ஒரு ஜவ்வு இருக்கு. அந்த ஜவ்வு வந்து ஒரு கொழுப்பு நிறைந்ததா இருக்கும் பொழுது, அது ஃப்ரிக்ஷன் இல்லாம அழகா சுழலுது. இப்ப எப்படி ஒரு வண்டி இன்ஜின் ஆயில் போட்டா, கர கர கரன்னு இல்லாம அப்படியே ஸ்மூத்தா வண்டி ரன் ஆகுது. சத்தம் இல்லாம நம்மளுக்கு மைலேஜ் குடுக்குது. அதே மாதிரி தான் கொழுப்பு வந்து நம்மளுடைய வண்டியில இன்ஜின் ஆயில் மாதிரி, நம்ம உடம்புக்கு வந்து கொழுப்பு வந்து இன்ஜின் ஆயில் மாரி.
நம்ம பிரெயினோட ஆயில்னு சொல்லலாம். இந்த கொழுப்பு சத்து என்ன பண்ணுது? நம்மள நல்லா சதப்பா வச்சிருக்குது. எவ்ளோ திங்க் பண்ணாலும் எரிச்சல் ஆகாம, கடுப்பாகாம, எரிச்சல் ஆகாம எத்தன சொன்னாலும் கிரகிச்சுக்கிற தன்மை வந்து இந்த கொழுப்பு சத்து இருக்கிறவங்களால தான் முடியும். இப்ப நெறைய கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம்னா, குழந்தைங்களால உட்கார முடியல. தடுமாறுறாங்க. ஏன் அந்த 2 மணி நேரம் உட்கார்ந்து அவங்களால கவனிக்க முடியல? அப்படின்னா, இந்த கொழுப்பு சத்து பற்றாக்குறை தான். அதனால நம்ம கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள நாம சாப்பிடணும். ஒவ்வொரு அ இதுக்கும் என்னென்ன உணவுகள்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சப்த தாதுகள் நம்ம உடம்புல எப்படி மாறுதுங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த கொழுப்பு என்னவா மாறுது அப்படின்னா, இது எலும்புகளா மாறுது. நல்லா அந்த கொழுப்பு இறுகி, இறுகி, இறுகி எலும்புகளா மாறிடுது. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம நல்ல கொழுப்புகள சாப்பிட்டோம் அப்டின்னா, நம்ம எலும்பு என்ன ஆகும்? நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பா ஆகும். கெட்ட கொழுப்பு உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த பீஸா, பர்கர், இந்த சீஸு, இந்த மாரி மயோனைஸ் இந்த மாதிரியான உணவுகள் வந்து கெட்ட கொழுப்புகள். அதே மாரி இந்த கேக்ல போடுற கிரீம், அத மார்கரைன்னு சொல்லுவாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் பட்டர்ன்னு. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியலான பட்டர், கீ, வெண்ணெய், நெய் பொருட்கள் இப்ப நம்ம சாப்பிடுற மைதா பிஸ்கெட் ஆகட்டும், பரோட்டாவாகட்டும், எதுவா இருக்கட்டும். இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியலா ஆட் பண்ற வெண்ணெயும், நெய்யையும் நம்ம சாப்பிடும்போது அது கெட்ட கொழுப்பா மாறுது. இந்த கெட்ட கொழுப்புனால உற்பத்தி ஆகுற எலும்புகள் வந்து என்ன ஆகுது? சீக்கிரம் உடைஞ்சு போயிடுது. இப்ப எப்படி தரமான சிமெண்ட் இல்லாம கட்டின பாலம்லாம் இடிஞ்சு உழுந்துருதோ, அதே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அ அதிகப்படியான வெள்ளம் வரும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த பில்டிங் இடிஞ்சு உழுந்துர்ற மாரி, நம்மளுக்கு இந்த கெட்ட கொழுப்புகளனால உருவாக்கப்பட்ட எலும்பு என்ன ஆகுது? நம்மளுக்கு பெரிய நோய் இப்ப கொரோனா, இன்னும் பெரிய பெரிய கொடிய நோய் நம்மளுக்கு தாக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய இந்த சிஸ்டம் வந்து டிஸ்மேண்டில் ஆயிடுது. டிஸ்மேண்டில் ஆயி நம்ம உடம்பால தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே இந்த நோய்கள்லாம் வரலனாலும் வயசான காலத்துல நம்மளுக்கு மூட்டு வலி, ஜவ்வு பிரச்சனை, எலும்பு தேய்மானம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சரியான கொழுப்பு இல்லாம உருவான எலும்புகள் தான். இந்த எலும்பு என்னாகும்? இறுகி, இறுகி, இறுகி அது திரும்பியும் ஒரு உடைஞ்சு, ஒரு திரவமா மாறி, அந்த திரவமா என்ன ஆகும்னா, எலும்பு மஜ்ஜை. எலும்புக்குள்ள போய் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. இதான் போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போன் மேரோங்கிறது தான் நம்மளுடைய சக்தி. அதிகப்படியான சக்தி. அதுக்கப்புறம் அந்த சக்தி இன்னும் மாறி சுக்கிலமா மாறும். இந்த சுக்கிலமா மாறினா தான் அடுத்த அந்த சக்தி தான் இன்னொரு ஒரு குழந்தையவே உருவாக்குற அளவுக்கான செல்லுடைய டெவலப்மென்ட். அது வந்து ஃபைனல். நம்ம சாப்பிடுற சாப்பாடுன்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த சாதம், ரசம் மிகுந்து, ரத்தமாயி, ரத்தம் தசைகளாயி, தசைகள் கொழுப்பாயி, கொழுப்பு எலும்பாயி, எலும்பு மஜ்ஜையாயி, மஜ்ஜை சுக்கிலமாயி, அந்த சுக்கிலத்திலிருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு ஆ உயிர் செல் உருவாகுது. அப்ப இத்தனையும் நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். 7 ஸ்டெப்னா 7 பேரும் முக்கியம். 7 ஸ்டெப்னா 7 பேரும் முக்கியம். அப்படியே அடுத்தடுத்து 7 நம்ம வாழ்க்கையில பாருங்க எல்லாமே 7, 7 தான் இருக்கும். சப்த தாதுக்கள்னு சொல்றோம். சப்தனா 7ன்னு அர்த்தம். 7 தாதுக்களா அது உருவாகுது. இப்ப இந்த இடத்துல ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது தான், குழந்தைகளால என்ன பண்ண முடியல? சரிவர செய்ய முடியல. இப்ப ரத்தம் ஒழுங்கா இல்லாததுனால, குழந்தைகளால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல. தசைகள், எலும்பு வலுவில்லாததுனால அவங்களால பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி எக்ஸர்சைஸ் பண்ணவும் முடியல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நல்ல சாப்பாட அரைச்சு, கூழ் மாதிரி நம்ம சாப்பிடணும். இந்த கூழ் மாதிரி சாப்பிடும் பொழுது, நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரும். உடம்புல இப்ப நம்மளுடைய புத்திசாலித்தனம் முக்கியம் இல்ல. உடலுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. நாம ஒரு கெமிக்கல வெளியில இருந்து போடுறத விட, உடல் வந்து ஒரு கெமிக்கல தன்னாலேயே உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுதான் பாடி சயன்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஜிங்க்கு, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான பலவிதமானிய அ எலமென்ட்ன்னு சொல்லுவோம். பலவிதமான மெட்டல்ஸ வந்து நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு இருக்கு. இப்போ நாம தான் இவ்ளோ பார்த்து, பார்த்து சாப்பிடுறோம். ஹீமோகுளோபின் இப்படி இருக்குது. இதுக்கு இந்த ஃபுட் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட் இவ்ளோ சாப்பிடணும். புரோட்டீன் அவ்ளோ சாப்பிடணும். ஒரு சிலவங்க ரொம்ப ஏழையா இருக்கவங்க, இல்ல ரோடோரம் இருக்கவங்க, அவங்கலாம் இந்த மாரி எந்த ப்ரொபோர்ஷனும் பார்த்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. ஆனா, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடலுக்கான அறிவு. உடல் அறிவு. உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த பொருள உள்ள போட்டாலும் அத அரைச்சு, இன்னொரு பொருளா மாத்திக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உடலுக்கு இருக்கு.
இந்த உடல் என்ன பண்ணுது? அற்புதமா நம்ம சாப்பிடுற சாப்பாட பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு தேவையான விஷயத்த பிரிச்சு நம்ம உடம்புக்கு குடுத்துருது. அப்போ நம்ம தேவையான பொருள குடுக்கணும்ல. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, இன்ஜினியர்க்கு கிட்ட வந்து செங்கலு, மணலு, அம் அதே மாதிரி கம்பி, அ சிமெண்ட் இந்த மாதிரியான பொருள் வாங்குறதுக்கு காசு குடுத்துடுறோம். அவரு என்ன பண்றாரு? இல்லையா, அவர்கிட்ட முழுசா காசு குடுத்துடுறோம். ஒரு கான்ட்ராக்ட் பேசி ஒரு 50,00,000 குடுத்துடுறோம். அவரு என்ன பண்றாரு? அற்புதமா செங்கல், மணலு, ஜல்லி எல்லாம் வாங்கி வீட்ட கட்டி, விதவிதமான ரூம கட்டி, அதுல கதவுகள போட்டு, ஜன்னல்கள வச்சு, அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர் போட்டு, எல்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாரு வீட்ட. அதே மாதிரி தான். நம்ம தரமான உணவு நல்லா சாப்ட்டு அந்த உணவ சக்தியா மாத்துற அளவுக்கு அந்த வயித்துக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த வயிறும், மத்த உறுப்புகளும் சேர்ந்துக்கிட்டு, எல்லா பொருளையும் பிரிச்சு எடுத்து, ஒரு அற்புதமான வீடு கட்டுற மாரி நம்ம உடல அற்புதமா மாத்தி வச்சுரும். அப்ப நம்ம சின்ன விஷயம் தான். அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா, பெரிய பெரிய விஷயங்கள் இதாயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடையே வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு தரமில்லாத சிமெண்ட்டோ, மணலோ நம்ம வாங்கி போட்டுர்றோம். கட்ட ஆரம்பிச்சுடுறோம். 6 மாசம், 1 வருஷம் கட்டி வீடெல்லாம் நல்லா கட்டி, பெயிண்ட் பண்ணி, இன்டீரியர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுறோம். ஆனா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? தரமில்லாத இந்த மணல்னாலயும், சிமெண்ட்னாலயும் வீடு இடிஞ்சு விழுந்துருது. அதே மாரி தான் பேஸ்மெண்ட்டுங்கிறது முக்கியம். அந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பொருளுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன 2 இட்லி சாப்பிடுறோம், மென்னு சாப்பிட்டுட்டு போறோம். இதுல போய் என்ன இருக்கு போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அந்த 2 இட்லிய பொறுமையா நல்லா மென்னு கமாண்ட் கிடைக்கணும். நம்ம பிரெயினுக்கு அத ஜீரணம் பண்ற கமாண்ட் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த உணவ மதிச்சு, அந்த உணவுக்கு நன்றி சொல்லி உட்காரணும். இப்ப நம்ம எப்படி சொல்றோம்? குருவருள் ஆன்மீக மையத்துல வந்து நன்றியுணர்வ பத்தி ஐயா அதிகமா சொல்லுவாரு. நம்ம வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சாலும் நன்றி சொல்லிட்டு போங்க. எது பண்ணுனாலும் நன்றி சொல்லுங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு நன்றி உரை பண்றாரு. கிளாஸ் எடுக்குறாங்களா, அவங்களுக்கு நன்றி பாராட்டுறாரு. இந்த நன்றி உணர்வுங்கிறது வந்து மிகப்பெரிய செயலை ஏற்படுத்தும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும், நம்ம குடிக்கிற தண்ணிக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அற்புதமான அந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லி, பொறுமையா மதிச்சு, அத வந்து நம்ம சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது, அது அடுத்த கட்ட சக்தியா மாறி நம்ம உடம்ப வந்து வலுப்படுத்தும். நம்ம உடம்பு வலுவா இருக்கும் பொழுது தான், நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஆரோக்கியமா இருக்கும் பொழுது தான், ஸ்கூல்ல உட்காந்து கவனிக்க முடியும். காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு மாத்தி மாத்தி டீச்சருங்க வராங்க. அந்த டீச்சருங்க சொல்றத அத்தனையும் கவனிச்சு, நம்ம மூளைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னா, நம்ம மூளை எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அந்த மூளை சக்தி வாய்ந்ததா இருக்கணும்னா, அதுக்கு தேவையான சக்திய உணவு மூலியமா நம்ம குடுக்கணும். இதுவரைக்கும் நம்ம இப்ப பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லன்னா அடுத்த கன்டென்ட் போலாம். இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. சரளா, விக்னேஷ், நந்திகா, பத்மினின்னு இருக்கீங்க. ஏதாவது இந்த இந்த ர உணவு உற்பத்தி, சப்த தாதுக்கள் உற்பத்தியில ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு சத்துக்கும் என்ன மாதிரியான உணவுகள சாப்பிடணுங்கிறத பார்க்கலாம். டவுட் இல்லம்மா. ஓகேப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க 4த்தா? 5th. 5த். ஓகே. என்ன புரிஞ்சுது? அதாவது நான் வந்து எப்பவுமே வந்து குறையதான் நான் சாப்பிடுவேன். ம். எல்லாரும் வந்து என்ன வந்து மெதுவா சாப்பிடுற, சீக்கிரமா சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. இப்ப எதுக்கு வந்து மெதுவா சாப்பிடுறது நல்லதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ என்ன சொல்லணும்? மெதுவா சாப்பிடுறது ஆ நல்லது. அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். மெதுவா சாப்பிடு. வீட்லயுமே எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. சீக்கிரமா சாப்பிடு, நிறைய இட்லி சாப்பிடு அப்படின்னு. ஆ சீக்கிரமா சாப்பிடுறது முக்கியம் இல்ல. நல்லா மென்னு அப்ப நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் முன்னாடியே எடுத்துக்கணும். இப்ப வந்து 8:00 ஸ்கூலுக்கு போறேன்னா, 7:30க்கே நீ சாப்பிட உட்கார்ந்துரணும். 7:30க்கே உட்கார்ந்தன்னா, நல்லா மென்னு இப்ப 2 இட்லிங்கிறது உனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னா, இன்னும் 1 இட்லி சாப்பிட்டுக்கலாம். புரியுதா? ஓகே மேம். இப்ப நல்லா நீ மென்னு மென்னு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம உடம்பே கேட்கும். அழகா கேட்கும். ஒரு இட்லி சாப்பிட்டோனே இன்னொரு இட்லி, இன்னொரு இட்லி சாப்பிட்டோனே இன்னொரு இட்லி கேட்கும். 3வது இட்லி சாப்பிடும்போது போதும் அப்படிங்கிற உணர்வு நம்ம பிரெயின் வந்து நம்மளுக்கு சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம நிறுத்திக்கணும். சொல்லணும் அம்மா கிட்ட, "அம்மா எனக்கு சாப்பிட்டுட்டேன்ம்மா, வயிறு ரொம்பிருச்சு, போதுங்கிற உணர்வு வந்துருச்சு" அப்படின்னு. அப்போ எப்ப அந்த போதுங்கிற உணர்வு நம்மளுக்கு தெரியும் தெரியுமா? நம்ம நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது தான், அந்த போதுங்கிற உணர்வே நம்மளுக்கு
இருக்கும். நல்லா நம்ம மென்னு சாப்பிட்டுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணும்போது பிரெயின் என்ன பண்ணும்? நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வயிறு ரொம்பிருச்சு, வயிறுக்கு தேவையான அளவுக்கு ரொம்பிருச்சுன்னா, உடனே போதுங்கிற உணர்வ நம்ம பிரெயின் நம்மளுக்கு சொல்லும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நீ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும், யார் கேட்டாலும் சொல்லணும். மெதுவா சாப்பிட்டா தான் டைஜஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஓகேவா? ஓகே மேம். தேங்க் யூ கண்ணா. சூப்பர். அடுத்து வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னா, இந்த இந்த உணவு வந்து எப்படி நம்மளுக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைங்கிற அளவ வந்து நம்ம பார்க்க போறோம். அளவு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆம் அ இப்ப டயட்ன்னு எல்லாரும் சொல்றோம். கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா, அதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னா பெரிய அளவுல நம்ம உடலுக்கு தேவைப்படுகின்ற சத்து வந்து நம்மளுக்கு எதுல இருக்கு அப்படின்னா, ஆ வந்து புரதம், மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து. என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், அம் அ ஃபேட்ஸ் இதுல வந்து நம்மளுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்றோம். மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ங்கிறதுல என்ன அப்டின்னா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நம்மளுக்கு விட்டமினும், மினரலும் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸா இருக்குது. ஆனா, அது ரொம்ப தேவையா இருக்குது நம்ம உடலுக்கு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ல நார்ச்சத்தும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நார்ச்சத்து நம்ம அதிகமா வந்து என்ன பண்றதில்ல அப்டின்னா, எடுத்துக்கிறது இல்ல. என்ன அப்டின்னா, நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவு, நம்ம பண்டைய காலத்துல நம்மளுடைய சமையல் முறையே அழகா சேர்த்திருக்கிறாங்க. எது பண்ணுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இஞ்சி துண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம போட்டுருவோம். இப்ப நம்ம வெண்பொங்கல் செய்றோமா, வெண்பொங்கல் செஞ்சா என்ன பண்ணுவோம், அதுல தாளிச்சு கொட்டுறதுக்கு இஞ்ச குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருவோம். ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது நம்ம வந்து கறி இந்த மாதிரியான சமையல் சமைக்கும் பொழுது என்ன பண்றோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னா, இந்த இஞ்சில வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து இருக்குது. இந்த பூண்டுல வந்து அந்த உடல சூடேத்தக்கூடிய தன்மை இருக்குது. இது நம்ம சாப்பிடுற உணவ ஜீரணம் பண்ணிக்கூட சக்தி வந்து இந்த இஞ்சில இருக்கு. இந்த இஞ்சி சாறு நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம உடம்புல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்ம இஞ்சி சாற அதிகப்படியா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம உடல்ல புண்ணு போட்டுரும். உணவு குழாயில புண்ணு போடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கம்மியா எடுத்துக்கணும். சின்ன துண்டு இஞ்சு. வாரத்துல 1 நாள் என்ன பண்ணணும் அப்டின்னா, சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணி ஆ ஊத்தி கொதிக்க வச்சு, அத சூடு இது பண்ணுனதுக்கப்புறம், கொஞ்சமா வந்து தேன் கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இந்த மாரி குடுக்கும் பொழுது என்னாகும் அப்டின்னா, வயிறுல வந்து நார்ச்சத்து உடல்ல அதிகமாகி, வயித்துல இருக்க கழிவுகள இந்த மலக்குடல்ல இருக்க கழிவுகள இழுத்துக்கிட்டு வெளில வரதுக்கு தேவையான சக்திய வந்து இந்த இஞ்சி சாறு நம்மளுக்கு குடுக்கும். நம்ம சொல்றோம்ல மோஷன் போணும்னா நம்மளுக்கு வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு. ஏன் அப்டின்னா, வாழைப்பழத்துல நார்ச்சத்து இருக்குது. நார் மாதிரியா இருக்கிற உணவுகள்ல எல்லாமே நார்ச்சத்து இருக்கு. அத நம்ம சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் நம்ம வாரத்துல 1 நாள் கண்டிப்பா சேர்த்தணும். அது வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து. நம்மளுடைய இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும்? நம்மளுக்கு மலமிளக்கியா செயல்படும். அந்த மாரி வாழைத்தண்டு, அதே மாரி பனங்கிழங்கு. பனங்கிழங்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நார் மாதிரி இருக்கிற அந்த இத தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து சாப்பிடணும். சாப்பிட்டா தான் ஒரு நிமிஷம். ஆ. நார்ச்சத்து உணவுகள நம்ம வந்து சேர்த்துக்கணும். நார்ச்சத்து உணவுகள் நம்ம சேர்த்துக்கிட்டா தான், நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மோஷன் நல்லா போகும். இந்த மலக்குடல் வந்து நம்மளுக்கு கிளீன் ஆச்சு அப்டின்னா தான், நம்மளால நல்லா திங்க் பண்ண முடியும். அந்த திங்கிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து எந்த அளவுக்கு உணவு வந்து கொழுப்பு, புரதம்னு நம்ம வந்து சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு இந்த நார்ச்சத்துக்கான உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். பச்சை பயிர்ல இருக்குது. நார்ச்சத்து அதிகமா பச்சை பயிர்ல இருக்கு. அதனால ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பச்சை பயிறு குடுக்கலாம். இப்ப ஒரு நாளைக்கு பச்சை பயிர தாளிச்சு சுண்டல் மாதிரி குடுக்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணலாம், அந்த பச்சை பயிர வேக வச்சு, ஆற வச்சு, நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சு அந்த பச்சை பயிர அரைச்சு, நாட்டு சர்க்கரை போட்டு, தேங்காவ போட்டு உருண்டை புடிச்சு இனிப்பா குடுக்கலாம். ஏன்னா, நம்ம தேங்கா நாட்டு சர்க்கரை போடலாம். இல்லன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். இந்த வெல்லத்திலயும் நம்மளுக்கு சக்தி இருக்கு. நம்ம உடம்ப இயக்குற சக்தி வெல்லத்துல இருக்கு. அதனால என்ன பண்ணணும், தேங்காய் போட்டு, வெல்லம் போட்டு அந்த பச்சை பயிர உருண்டை புடிச்சு குடுத்துட்டோம்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் போயிடும். நார்ச்சத்தும் உடம்புல போகும். அதே மாரி கண்டிப்பா வாழைத்தண்டு பொரியல் நம்ம வந்து வாரத்துல 1 நாள் குழந்தைங்களுக்கு குடுக்கணும். இப்ப வாழைத்தண்டு சாப்பிட்டா ஒரு சில குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா, வாழைத்தண்டோடு சேர்த்து தயிரும் குடுக்கணும். தயிர நம்ம சாப்பிடும்போது, அது அழகா அந்த நார்ச்சத்தா மாத்தி உடம்புக்கு எடுத்துட்டு போயிடும். அப்ப நம்ம இல்லன்னா இஞ்சி சாறா, அ கொஞ்சம் தேன் கலந்து,
வாழைப்பழம், வாழைத்தண்டு, பனங்கிழங்கு, பச்சை பயிறு இந்த மாதிரியான உணவுகள் வந்து நார்ச்சத்த அதிகப்படுத்துது. நார்ச்சத்து தான் நம்மளுக்கு வந்து மலக்குடல கிளீன் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அத நம்ம சேர்த்துக்கணும். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு நம்ம சொல்ற இந்த கொழுப்பு, அ ம புரதம், இந்த இது கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம சாப்பிடுற எல்லாமே கார்போஹைட்ரேட் ஃபுட்டு தான். 40லேருந்து 60% கார்போஹைட்ரேட் ஃபுட் இருக்கணும். 20% வந்து புரத சத்தா இருக்கணும். 20% வந்து கொழுப்பு இருக்கணும். நம்ம சாப்பிடுறதுல. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ல 100% 60% கார்போஹைட்ரேட், 20 புரோட்டீன், 20 கொழுப்பு இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நெய் ஊத்திக்கணும். அதிகமா நெய் ஊத்தி சாப்பிடணும். வெண்ணெய் வீட்லயே நம்ம செய்றது. இந்த நெய்யி, வெண்ணெய்ன்னு நான் சொல்றது வந்து என்னன்னா, கடையில வாங்குற நெய்யோ, வெண்ணெயோ கிடையவே கிடையாது. கடையில வாங்குற நெய், வெண்ணெய்க்கு நம்ம சாப்பிடாமயே இருக்கலாம். நம்ம அந்த வெண்ணெய், நெய் சாப்பிடுறதுக்கு நம்ம சாப்பிடாமயே இருக்கலாம். ஏன் அப்டின்னா, அதுல வந்து நான் சொல்றேன்ல, இந்த மார்கரைன்ங்கிற அந்த கெமிக்கல ஆட் பண்றாங்க. அது வந்து ஒரு மாதிரி நீங்க கடைகள்ல வாங்குற நெய்யுக்கும், நம்ம வீட்ல பண்ற நெய்யுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அதனுடைய வாசனைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வாசனைய பார்த்தீங்கன்னாவே தெரியும். வீட்ல செய்ற நெய் காய்ச்சுனோம்னா, அது மணக்கும். அப்படி ஒரு மணமா இருக்கும். அத நம்ம சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதே கடைகள்ல வாங்குற நெய் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அது நல்லா அதாவது இந்த நல்ல நெய்ய யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த கடை நெய்யுடைய ஸ்மெல்லு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அத பண்றதில்ல. இன்னொன்னு என்னன்னா, எல்லா பலகாரத்திலயும் இந்த நெய்ய ஊத்தி, சர்க்கரைய போட்டு குடுத்துறதுனால நம்மளுக்கு தெரியறதில்ல அந்த ஸ்மெல்லே. அந்த ஸ்மெல்லு தெரியாம நம்ம அத சாப்பிட்டுடுறோம். ஆனா நம்ம பாருங்க பாட்டிங்க, அம்மாங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நெய்ய எனக்கு ஒரு மாரி கவுச்சு அடிக்குது, எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பிட வேண்டான்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும். இந்த நெய்ய வந்து நல்ல நம்ம பால்ல வீட்ல வாங்கி, உர போட்டு தயிர்ல இருந்து எடுத்து, இல்ல பால்ல இருந்து எடுத்தோ, ப்ராசஸ் பண்ணி அதுலருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அதிலிருந்து நெய் எடுத்து வச்சுக்கணும். இந்த நெய் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நல்ல நெய் சேர்த்துக்கிட்டோம்னா, நம்ம பின்னாடி வந்து மூட்டு வலி வராது. இப்ப குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பிரெயின்ல திங்கிங் கெப்பாசிட்டி நான் சொன்னேன்ல கொழுப்பு இன்ஜின் ஆயில் மாரி அந்த பிரெயின ஓட வைக்கிறதுக்கு நல்ல இதுவா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த கொழுப்பு சத்துக்கு வந்து தேங்காய் பால் குடிக்கலாம். வாரத்துல 1 நாள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா வந்து நம்ம குடுத்து விடுறது, ஜூஸ் குடுத்து விடுறதுக்கு பதில் தேங்காய் பால்ல நாட்டு சர்க்கரை போட்டு அத வந்து 1 டம்ளர் பேக் பண்ணி குடுத்துரலாம். பிரேக் டைம்ல அத குடிங்கன்னு. அது நல்லா 2 மணி நேரம் அளவுக்கு வயிறு பசி தாங்கும். இல்ல குழந்தைங்க காலையில சாப்பிடாம அவசரமா போறாங்க இன்னைக்கு, நம்மளாலயும் செய்ய முடியல அப்படி டிஃபன் செய்ய முடியலன்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இப்படி பிளான் பண்ணிக்கலாம். டக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், தேங்காய் பால அரைச்சு 1 டம்ளர் குடுத்துரலாம். அதுவே வந்து ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் பசி தாங்கும். ஸோ, அதுல வந்து கொழுப்புச்சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. கொழுப்புச்சத்து நிறைஞ்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு தேங்காய் பாலு அப்புறம் இந்த இது அம் நெய்யி, வெண்ணெய், எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சமையல்ல இந்த மாதிரியான சுத்தமான செக்கு எண்ணெய்கள சேர்த்தும் பொழுது, உடம்புக்கு தேவையான கொழுப்புகள் வந்து நம்மளுக்கு சேருது. புரதங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. நம்ம அரிசி ஊற வச்சு உளுத்தம் பருப்பு போட்டு ஆட்டுறோம். அதுல புரதம் இருக்கு. பருப்பு சாம்பார் வைக்கிறோம். அதுல இருக்கு. புரதம் வந்து நம்ம எப்போதுமே நம்ம கரெக்ட்டான அளவுல சேர்த்துக்கிறோமான்னு பார்க்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க இந்த பருப்புனாவே சாப்பிடவே மாட்டாங்க. இந்த பருப்பு நெய்யி சாப்பிடணும். அதனால தான் அந்த காலத்துல பருப்பு நெய் சாதம் வச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பருப்பு நெய் சாதம் ஊட்டணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மூளை வந்து நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம பருப்பு நெய் சாதம் குழந்தைங்களுக்கு குடுத்தோம். அதே மாரி கார்போஹைட்ரேட் வந்து நம்ம குறைச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 60% நம்ம உணவுல கார்போஹைட்ரேட் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, விவசாயம் மட்டுமே வேலையா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல இந்த கார்போஹைட்ரேட் நல்ல அரிசி சாதம் சாப்ட்டு வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு சக்தி தேவைப்பட்டது. உடல் வலிமை தேவைப்பட்டது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல கார்போஹைட்ரேட் ஃபுட் நெறைய சாப்ட்டாங்க. ஆனா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்மளுக்கு உடல் உழைப்ப விட மூளை உழைப்பு தான் அதிகமா இருக்குங்கிறதுனால, கார்போஹைட்ரேட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நம்ம உணவுல 60% நம்ம 40% கார்போஹைட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா, 2 தோசை சாப்பிடுறோம் அப்படின்னா, நல்ல காய் போட்டு சாம்பார். நல்லா அந்த காய் போட்டு சாம்பார் செஞ்சு, அந்த சாம்பார்ல இருக்க காய், பருப்பு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு, எந்த அளவுக்கு இட்லி சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு குழம்ப தொட்டு சாப்பிடணும். காயையும், அந்த குழம்பையும், பருப்பையும் ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். அப்ப கார்போஹைட்ரேட்டோட அளவ குறைச்சு, புரோட்டீனோட அளவையும், கொழுப்போட அளவையும், விட்டமின்ஸோட அளவையும், மினரல்ஸோட அளவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? கரெக்ட்டான சக்தி
உடம்புக்கு போகும். இன்னைக்கு நம்ம பார்த்தது மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் தான். அதாவது புரதம், மாவு, கொழுப்பு பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு விட்டமின்ஸும், மினரல்ஸும் பார்த்துட்டு, எந்தெந்த உணவுல விட்டமின் ஏ, பி எந்த உணவுல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு சார்ட்ட வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, சப்த தாதுக்கள். உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாறுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது உடம்புக்கு தேவையான நம்ம உடலுக்கு சக்திக்கு தேவையானது 2 மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். அந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதிகமான பொருள் நம்ம எத சாப்பிடணுங்கிறத பார்த்தோம். அடுத்தது கம்மி அளவுல நம்ம உடம்புக்கு தேவையான கம்மி அளவுல இருக்க அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம், தண்ணி எப்படி குடிக்கணுங்கிறத நான் சொல்லி தரேன். தண்ணியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? நம்ம உட்கார்ந்த இடத்துல தண்ணிய எப்படி மாத்தி, அத ஒரு மருந்தா மாத்தி நம்ம வந்து அ க குடிச்சுக்கலாம். பல பிரச்சனைகள தீர்த்துக்கலாங்கிறதுக்கு ஒரு எளிமையான தீர்வு வந்து நான் அடுத்த வகுப்புல குடுக்குறேன். உணவ வந்து எப்படி உண்ணணும்? தண்ணீர எப்படி அருந்தணுங்கிற ஒரு டெக்னிக் இது ஒரு சயின்ஸ். இந்த டெக்னிக்க வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். அதே மாரி குழந்தைங்க வந்து இன்னும் பிரிச்சு பார்த்து, ஏன் கேரட் சாப்பிடணும்? ஏன் முள்ளங்கி சாப்பிடணும்? ஏன் வந்து நம்ம வந்து மீன் சாப்பிடணும்? ஏன் வந்து பழைய சாதம் சாப்பிடணும்? இந்த மாரி ஒவ்வொரு சாதமும் ஏன் சாப்பிடணும்? அப்படிங்கிறதுக்கான காரணமும், அந்த சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள் நடக்குது? இப்ப சும்மா வந்து கேரட் சாப்பிடு, கேரட் சாப்பிடுன்னா, கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சிரும். அத மீறி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சாப்பிடுறதுல நம்ம உடல் வந்து செயல் செய்யுது. அப்போ இந்த பொருள் சாப்பிட்டா, இந்த மாதிரியான முக்கியமா நம்ம உடம்புல இந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு, முக்கியமான 10 உணவுகளும், அதனால நம்ம உடம்பு எப்படி அற்புதமா செயல்படுதுங்கிற விஷயங்களையும், நம்ம அடுத்த வார வகுப்புல பார்க்கலாம்.